Hi, welcome to my channel Fitty 50. இன்னைக்கு நம்ம 5th day of series 14ல இருக்கோம். கடைசி நாளுங்கிறதால full bodyக்கான எக்ஸசைஸ் தெரிஞ்சுக்கிற நாள். அதனால நான் என்ன எக்ஸசைஸ் கொண்டு வந்திருக்கேன்னு கேட்டீங்கன்னா ஆன் தி ஸ்பாட் ஜாகிங். அதாவது இருந்த இடத்துலயே ஜாக் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ். ரொம்ப தூரம் நம்ம நிறைய இடத்துல போக வேண்டாம், வீட்டுக்குள்ளேயே பண்ணலாம், கொஞ்சம் ஸ்பேஸ்லயே பண்ண முடியும். இந்த மாதிரி மழை காலத்துல வெளியில போக முடியாது, அட் த சேம் டைம் நிறைய எனர்ஜி பேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த எக்ஸசைஸை கட்டாயம் பண்ணுங்க. நிறைய எனர்ஜி பேர்ன் பண்ண முடியும், வெளியிலயும் போக வேண்டாம், இருக்கிற இடத்துலயே பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். அது பண்ணும்போது சில போஸ்டர்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டா ஃபாலோ பண்ணணும், இல்லைன்னா கால்லாம் பெயின்ஃபுல் ஆயிடும். அதுக்காக சொல்றேன். என்னென்னலாம் நானும் சொல்லிடுறேன், அதை பார்த்துட்டு நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. முடிச்சதுக்கு அப்புறம் பெனிஃபிட்ஸ்லாம் லிஸ்ட் அவுட் பண்றேன். ஓகே, ஸ்டே டியூன்ட். ஆன் தி ஸ்பாட் ஜாகிங் பண்றதுக்கு நீங்க நல்ல ஷூ போட்டுக்கணும், கால் வலி இல்லாம இருக்கும். அப்பதான் இல்ல இந்த மாதிரி ஒரு திக் மேட், அட்லீஸ்ட் 10 மில்லிமீட்டர் மேட்ல பண்ணுங்க. இது சாதாரண யோகா மேட் மாதிரி மெலிசா இருக்காது, டபுள் லேயர் திக்னஸ் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி இல்ல ஷூ போட்டுக்கோங்க. இந்த மேட் மேலேயும் பாத்தீங்கன்னா நீங்க சாக்ஸ் போட்டுன்னு பண்ணலாம். அப்பதான் பாதத்துல இருக்கிற போன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபோர்ஸோட போகும்போது வலி ஏற்படாம இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம். ஓகே, எப்பயுமே இந்த மாதிரி ஜாகிங் பண்றதுக்கு முன்னாடி சில வார்ம் அப்லாம் இருக்கு, அதெல்லாம் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா மெயினா ஆங்கிள்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் இந்த ஜாகிங் எக்ஸசைஸ்ல. ஒரு 5 தடவை அந்த பக்கம் ரொட்டேஷன், ஒரு 5 தடவை ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த கால் ஒரு 5 டைம்ஸ் பண்றேன், கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் பார்த்துக்கோங்க. இதே மாதிரிதான் நீங்க பண்ணிட்டு தான் ஜாகிங் பண்ணணும். வெளியில போய் ஜாக் பண்ணாலும் சரி, ஒரே இடத்துல இந்த மாதிரி ஆன் தி ஸ்பாட் ஜாகிங் பண்ணாலும் சரி, வார்ம் அப் பண்ணிடுங்க. இப்போ இந்த முட்டியும் கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிடலாம். ஓகே, கிளாக் வைஸ் ஒரு 5ல இருந்து 8 தடவை ரொட்டேஷன், மினிமம் 8 தடவை பண்ணுங்க. எனக்கு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்ன்றதால கம்மியா பண்ணி காமிக்கிறேன். ஓகே, நீங்க பண்ணும்போது நிறைய தடவை பண்ணிக்கோங்க. அடுத்தது ஹிப்பை மொபிலைஸ் பண்ணலாம் இந்த இடத்த. ஓகே, நல்ல ஸ்விங்கிங் மூமெண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. ஒரு 5 தடவை. பக்கத்துல சப்போர்ட் ஏதாவது சேர் இருந்தா புடிச்சுக்கலாம். ஓகே, நல்லா ஸ்விங் பண்ணிக்கோங்க. இந்த கால் ஓகே, ஹிப் ரொட்டேஷன்ஸ் பண்ணிக்கலாமா? 5 தடவை ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் ஒரு 5 தடவை பண்ணிடலாம், கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ இந்த சைடு ஓகே முடிச்சிட்டோமா? ஸோ வார்ம் அப் ஓரளவுக்கு முடிச்சாச்சு. கையை கூட வேணா ஸ்விங்கிங் மூமெண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, கையை வந்து நம்ம ஆட்டுறதுக்கும் இந்த ஜாகிங்ல இருக்கு. ஸோ வார்ம் அப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் ஆன் தி ஸ்பாட் ஜாகிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லா காலை பிரிச்சு வச்சு நின்றுக்கோங்க. ஷோல்டர்ஸ் நல்லா ப்ராடா இருக்கணும், பிரிச்சு வச்சுக்கோங்க. வயரை நல்லா இழுத்து உள்பக்கமா கோரை டைட் பண்ணி பிடிச்சுக்கோங்க. ஓகே, பண்ணும்போது தலை நேரா பார்த்த மாதிரி தான் இருக்கணும், கீழே பார்க்காதீங்க. ஓகே, அடுத்தது முட்டி மேல முன்னாடி முன்னாடி வரணும். கை ஆப்போசிட் கால் ஆப்போசிட் கை அசைவு இருக்கணும். ஓகே, எப்பயுமே நம்ம நடக்கும்போது ஓடும்போது அப்படிதான், ஒரே கை ஒரே கால் போகாது, ஆப்போசிட் கை ஆப்போசிட் கால் தான் போகும். அதை சொல்லிக் கொடுக்க அவசியம் இல்லை, நான் ஆனாலும் சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. இப்ப பண்ணலாமா? 1 சென்டிமீட்டர் அளவு கால் மேல எழும்பினா போதும், அதுக்கு மேல எல்லாம் நீங்க தூக்காதீங்க. பாருங்க இவ்வளவுதான். ஓகே, சைட்ல பாருங்க இவ்வளவுதான். ஓகே, ஜாகிங். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் பாருங்க. இதுதான் ஆன் தி ஸ்பாட் ஜாகிங். கால் முட்டி முன்னாடி தூக்கணும், கை நல்ல ஸ்விங்கிங் மூமெண்ட்ஸ் கொடுக்கணும், தலை நேரா பார்த்த மாதிரி தான் இருக்கணும். ஓகே, நல்ல நிமிர்ந்து நின்று பண்ணணும். கோரை டைட்டா என்கேஜ் பண்ணிட்டு பண்ணுங்க, வயத்தை இழுத்து பிடிச்சின்னு பண்ணுங்க. ஓகே, ஜாகிங் தான் இது. ஸோ ஸ்லோ ஸ்பீட் தான், இந்த ஸ்பீடுக்கு மேல போக வேண்டாம். இந்த ஸ்பீடோட அதிகமா போனீங்கன்னா அது ஆன் தி ஸ்பாட் ரன்னிங் ஆயிடும், அது நம்ம அடுத்த தடவை பண்ணலாம். ஓகே, கொஞ்சம் தூக்கி கால் எடுத்து வச்சா போதும், ரொம்ப தூக்காதீங்க. ஓகே, இவ்வளவு வேண்டாம். 5 மினிட்ஸ் டார்கெட் வச்சுக்கோங்க, அது கண்டினியூஸா பண்ணுங்க. எப்படி ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நீங்க பண்ணிட்டு சொல்லுங்க. கால் முட்டி மட்டும் மேல போயிட்டு போயிட்டு வரும். கை நல்ல ஸ்விங்கிங் மூமெண்ட்ஸ் கொடுக்கணும். கையை ஸ்டிஃபா வச்சுக்காதீங்க, நல்லா வீசி 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 ஜாக் பண்ணுங்க. கழுத்தை பெண்ட் பண்ணாதீங்க, இந்த இடத்துல ஸ்ட்ரெயின் ஆகும் கழுத்துல. ஸோ கழுத்தை நேரா வச்சுக்கோங்க.
அதே மாதிரி கால் தரையில படும்போது பாத்தீங்கன்னா காலோட விரல்கள் தான் தரையில நிறைய படுற மாதிரி இருக்கும். ஃபுல் காலை நீங்க போட்டு தரையில டங்கு டங்குன்னு இடிக்காதீங்க. ஒரு 5 நிமிஷம் தொடர்ச்சியா பண்ணலாம். அப்ப மேக்சிமம் ஹார்ட் ரேட் உங்களுக்கு கூடிட்டே போகும். ஹார்ட் ரேட் மானிட்டரிங் நீங்க வாட்ச் வச்சிருந்தீங்கன்னா கட்டிக்கோங்க. ஒவ்வொருத்தரோட ஹார்ட் ரேட் நீங்க மானிட்டர் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தருக்கு ஹார்ட் ரேட் மேக்சிமம்னு ஒரு செட் லிமிட் இருக்கும். அதை தாண்டி போகாம பாத்துக்கலாம். அந்த ஹார்ட் ரேட் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா கூட ஒரு ஃபார்முலா இருக்கு. அதை நான் சொல்றேன். உங்க ஏஜுக்கு உங்களோட மேக்சிமம் ஹார்ட் ரேட் என்னவா இருக்கலாம்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிம்பிள் ஃபார்முலா தான். அது என்னன்னு கேட்டீங்கன்னா 220 மைனஸ் உங்க ஏஜ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வயசு இப்ப 50ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 220 மைனஸ் 50 போட்டீங்கன்னா 170 வருது இல்லையா? ஸோ 170 தான் என்னுடைய மேக்சிமம் ஹார்ட் ரேட்டா இருக்கணும். ஸோ நான் எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணாலும் 170 வரைக்கும் போற மாதிரி பார்த்துப்பேன். அதுக்கு மேல அனாவசியமா ஹார்ட்டை ஸ்ட்ரெஸ்ஸுக்கு, அதாவது அழுத்தத்துக்கு தள்ள வேண்டாம். ஓகே, அது எப்படி கண்டுபிடிப்போம்னா சிம்பிள், ஒரு வாட்ச் கட்டினா போதும். அந்த மீட்டர், பீடோமீட்டர் வாட்ச் இருக்கு இல்லையா, ஸ்மார்ட் வாட்ச், அதுல உங்களுக்கு ஹார்ட் ரேட் வரும். ஓகே, ஸோ இது உங்களுக்கு போர் அடிச்சாலும் மியூசிக் பிளே பண்ணிட்டு கூட இந்த ஆன் தி ஸ்பாட் ஜாகிங்க பண்ணிட்டே இருக்கலாம் மணிக்கணக்குல. ஓகே, இஃப் யூ ஆர் சோ இன்ட்ரெஸ்டட், எக்ஸசைஸ் பண்றது எவ்ரிடே உங்களுக்கு மூச்சு விடுற மாதிரி, சாப்பாடு சாப்பிட்ற மாதிரினா கட்டாயம் இந்த எக்ஸசைஸ் பண்றது போர் அடிக்காதுதான். ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஓகே, இது முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே விட்டுறாதீங்க. சில ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிக்கலாமா பாருங்க. ஆங்கிள்ஸ்ல தான் நல்ல அழுத்தம் இல்லையா? ஸோ என்ன பண்ணலாம், இந்த ஆங்கிளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி கொடுக்கணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, காலை இப்படி தூக்கிக்கோங்க, பாதத்தை. ஓகே, அதை புடிச்சுக்கோங்க. புடிச்சு மேல நல்லா இழுங்க. ஓகே, இந்த முட்டி நல்லா கீழே தான் இருக்கணும், முன்னாடி மடங்க கூடாது. நல்லா லாக் ஆயிருக்கணும் நீஸ். ஓகே, நல்லா மடக்கி விடுங்க. அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல இழுக்கிறது ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, எஸ். இப்ப இந்த கால் பண்ணலாமா? நல்ல பாதத்தை இழுங்க. ஓகே, இழுக்கும் போது இந்த இடம் ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, அடுத்தது பாதம் தரையிலே இருக்கட்டும். அப்படியே போய் டச் பண்ணுங்க. நீஸ் முன்னாடி வரக்கூடாது, பின்னாடி தான் இருக்கணும். நல்லா உள்ள தள்ளி வச்சுட்டு டச் பண்ணுங்க. அப்பயும் ஸ்ட்ரெச் ஆகும் இந்த காஃப் மசில்ஸ்லாம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கால் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளதான் நான் பண்ணியிருப்பேன் ஆன் த ஸ்பாட் ஜாகிங். அதுக்கே பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்வெட் ஆயிருக்கேன். ஓகே, இந்த வெதர்ல, அதுவும் சென்னையில இப்போ உங்களுக்கே தெரியும் மழை பெஞ்சு கண்டினியூஸா எவ்வளவு குளிர்ல இருக்கும்னு. அப்படியும் இந்த ஆன் தி ஸ்பாட் ஜாகிங் பண்ணும்போது அவ்வளோ வேர்க்கும் நமக்கு. ஏன்னா ஹார்ட் ரேட் அவ்வளோ கூடும்போது நல்ல ஒரு மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? அதனால நம்ம பாடியில இருந்து ஸ்வெட் நிறைய வெளியில வரும். இப்ப பண்ணலாமா ஸ்ட்ரெச்சஸ்? எஸ், ஓகே. முடிஞ்சா நல்லா காலை பிரிச்சு வச்சுட்டு ஒரு பெண்ட் கொடுங்க. எவ்வளவு தூரம் போக முடியுமோ பாருங்க. ஓகே, இப்படி பாருங்க. சைட்ஸ்ல நல்லா பெண்ட் கொடுங்க. கால் நேரா நிற்கும் போது உடம்பு ஃபுல்லா இப்படி பெண்ட் ஆயிடும். அப்ப காலுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவரா இருக்கும். ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க தைஸ் ஃபுல்லா. ஏன்னா இவ்வளவு நேரம் ஜாக் பண்ணிருப்போம். ஓகே, இந்த நீஸை வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டா போதும். தைஸ்ல எல்லாம் கூட பண்ணிடுங்க. ஓகே, அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸோட உங்களோட ஆன் த ஸ்பாட் ஜாகிங்க முடிச்சிருங்க. இப்போ இதோட பெனிஃபிட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் மெயின் பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது கார்டியோ வாஸ்குலர் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும். அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, கார்டியோனா ஹார்ட், வாஸ்குலர்னா ரத்த குழாய்கள். உடம்பு உள்ள பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரத்தம் சப்ளை பண்றதுக்கு அப்படியே வளவளையா ரத்த குழாய் போயிட்டே இருக்கு. அது வழியா தான் ரத்தம் நம்ம உடம்பு ஃபுல்லா போய் ஆக்சிஜனை கொண்டு போய் ஒவ்வொரு அணுக்களான செல்லுக்கும் கொண்டு சேர்க்கும். ஸோ அந்த வாஸ்குலர் சிஸ்டம் பிளஸ் ஹார்ட்டை மெயினா ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பண்ணும்போது
பண்ணும்போது நீங்களே ஃபீல் பண்ணிருப்பீங்க எப்படி ஹார்ட் ரேட் அதிகமாயிட்டே இருக்கு. நம்ம கண்டினியூஸா பண்ண ஹார்ட் ரேட் அதிகமாகதுனாலே ரத்த ஓட்டம் அதிகமாகும். ஆக்சிஜன் டிமாண்ட் உடம்புக்கு நிறைய தேவையா இருக்கும். நிறைய நம்ம காத்த உள்ள எடுத்துப்போம். அப்போ ஆக்சிஜனும் சேர்ந்து உள்ள போகும். ஸோ எல்லா ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் அண்ட் செல்ஸுக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஆக்சிஜன் சப்ளை பண்ணிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஆக்சிஜன் நிறைய தேவையா இருக்கிற எக்ஸசைஸ் தான் ஏரோபிக் எக்ஸசைஸ் சொல்லுவோம். ஸோ இந்த ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்றதன் மூலமா நம்ம ஹார்ட் அண்ட் வாஸ்குலர் சிஸ்டத்தோட ஹெல்த்தியே இம்ப்ரூவ் பண்றோம். ஸோ அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் காலை ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா காலால தானே நம்ம ஜாக் பண்றோம். ஸோ அங்க இருக்கிற மசில்ஸ் அத்தனையும் இன்வால்வ் ஆகும். உடம்புல இருக்கிற அத்தனை மெயின் மசில்ஸும் கால்ல தான் இருக்கு. ஸோ இத்தனை மசில்ஸ் இன்வால்வ் பண்ணும்போது கால்ல இருக்கிற மசில்ஸ் நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல பலப்படுத்த முடியும். ஸோ அதுதான் இந்த எக்ஸசைஸ் நமக்கு கொடுக்கும். அடுத்த என்ன பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா இது ஒரு மெட்டபாலிக் எக்ஸசைஸ் பிளஸ் காம்பவுண்ட் எக்ஸசைஸ். அது என்னன்னு கேக்குறீங்களா? நிறைய ஜாயின்ஸ் இன்வால்வ் ஆகுதுன்னா அது காம்பவுண்ட் எக்ஸசைஸ். இதுல பாத்தீங்கன்னா இடுப்புக்கான ஜாயிண்ட் இன்வால்வ் ஆகும், கால் முட்டிக்கான ஜாயிண்ட் இன்வால்வ் ஆகும், ஆங்கிள்ஸ் அதாவது கணுக்கால் கொலுசு போடுற இடத்துல இருக்கிற ஜாயிண்ட் இன்வால்வ் ஆகும். ஸோ இவ்வளோ ஜாயின்ஸ் இன்வால்வ் ஆகிற காம்பவுண்ட் எக்ஸசைஸ். அது தவிர்த்து மெட்டபாலிக் எக்ஸசைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா உடம்பு வெயிட்டை கொண்டு பண்ற எந்த ஒரு எக்ஸசைஸும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் எனர்ஜி லாஸ் இருந்துட்டே இருக்கும். அதனால இது ஒரு மெட்டபாலிக் எக்ஸசைஸ்னு சொல்றோம். ஸோ இவ்வளோ பயன் இருக்கு இல்லையா? இது தவிர்த்து மெயின் பயன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆன் தி ஸ்பாட் ஜாகிங், அதாவது இருக்கிற இடத்துலயே பண்ண முடியும். இந்த மாதிரி மழை காலத்துல எக்ஸசைஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணவே வேண்டாம், வெளியில போக முடியலன்னா இருக்கிற இடத்துலயே ஆன் தி ஸ்பாட் ஜாகிங் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அதோட பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய எக்ஸசைஸ் வேற எதுவுமே இருக்க முடியாது. ஓகே, இது தவிர்த்து வேற என்ன மெயின் பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா நிறைய எனர்ஜி லாஸ் இருக்கும் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது. நீங்க பண்ணும்போதே இதை ஃபீல் பண்ணுவீங்க, வேர்த்து விட ஆரம்பிக்கும், ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நமக்கே தெரியாம எனர்ஜி நிறைய போகும். அது கூட நம்மளோட ஃபேட்டும் வெளியில போக போகுது. இது மட்டும் இல்லாம நம்மளோட போஸ்டரை கரெக்ட் பண்ணும், பேலன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும், கோஆர்டினேஷன் அதிகப்படுத்தும். இந்த மாதிரி சின்ன சின்ன பெனிஃபிட்ஸ்லாம் கூட இதோட சேர்ந்து ஆட் ஆன் ஆயிருக்கு. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய இந்த ஆன் த ஸ்பாட் ஜாகிங் இருக்கிற இடத்துலயே பண்ணக்கூடிய இந்த ஜாகிங் எக்ஸசைஸை கட்டாயம் பண்ணணும் தானே? பண்ணுங்க. அதுதான் நான் உங்களுக்கு இன்னைக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. நாளைக்கு ரேப் அப் டேங்கிறதால இந்த சீரீஸோட 5 எக்ஸசைஸையும் சேர்ந்தா மாதிரி நான் உங்களுக்கு பண்ணி காமிப்பேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் FITTY50. Bye.